ஹாய், நான் உங்கள் ஹெலன்ஜி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை, மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இன்னைக்கு நட்சத்திரம் இரவு 11:42 வரைக்கும் அவிட்டம் இருக்கு. அப்புறம் சதய நட்சத்திரம் வந்தது. ராசி கும்ப ராசி. இன்னைக்கு திதி பஞ்சமி திதி 6:10 ஈவினிங் வரைக்கும் இருக்கு. அப்புறம் சஷ்டி இருக்கு. ஆனால் வளர்பிறை திதி. இன்னைக்கு சந்திராஷ்டமம், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்னைக்கு ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டம் மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம ராசி பலன் பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இன்னைக்கு சந்திர பகவான் 11ஆவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால இன்னைக்கு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷங்கள் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் மீட் பண்ணுறது இருக்குது. பார்ட்னர்ஸோடு ரொம்ப அந்யோன்யம் இருக்குது. இன்றைக்கி பணம் செலவானா கூட அது சுப செலவாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்க மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வருகை இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரையாவது உறவினர்களை போய் பார்க்க வேண்டியது இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு இன்றைக்கி பெரிய உதவி கூட கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கற்பனைக்கு எட்டாத ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கூட இன்றைக்கி உங்கள் காதில் கேட்பீங்க. ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பீங்க, இல்லைன்னா புது தொழில் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க. ஸோ டெவலப்மெண்ட்க்கு இன்னைக்கு நாள் குறிக்கலாம் அப்படின்றது கூட இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு குழந்தைங்களால மகிழ்ச்சி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு சந்தோஷம் இருக்குது. மெடிக்கல் செலவு மாத்திரம் அன்அவாய்டபுளாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 5, 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஆரஞ்சு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் நிறைய உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் தொழிலில் இருக்கும். புது தொழில் பற்றி யோசிப்பீங்க. சின்னதாக நீங்கள் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வருமானம் பெருகும்னு சொல்லலாம். அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்குது. ஏதாவது லாங் ட்ராவல் போயிட்டு வரதை பற்றி யோசிப்பீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி யோசித்து அதுக்கு உள்ள ஏற்பாடு நீங்கள் பண்ணுவீங்க. அதனால உங்கள் நோய் கண்டிப்பாக க்யூர் ஆகும். இன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நிறைய கலந்து தான் நடக்கும். ஆனால் நன்மைகளே ஜாஸ்தின்னு சொல்லலாம். அது மாதிரி காதலர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. திருமண பேச்சுகள் வெற்றியில் முடியறதுக்கு இருக்குது. இன்னைக்கு உறவுகளால் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நன்மை இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 1, 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் ட்ராவல் அவாய்ட் பண்ணவே முடியாது. லாங் ட்ராவல் போவீங்க, சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. நினச்ச காரியம் இன்னைக்கு உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. உங்களுடைய அப்பாவுடைய நல்ல உறவு, நல்ல சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால இன்னைக்கு ஒரு அளவுக்கு உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும். பார்ட்னர்ஸோடு இன்னைக்கு மற்ற கணக்கு கேட்காது இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெள்ளை. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆவது இடத்துல இருக்கிறாரு. அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி 8ல் இருக்கிறதுனால எதுலேயும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணைவியரோட உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வாகன பிரயாணம் இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் வம்பு வழக்கு பேசக்கூடாது. நியாயம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு ஹெல்த் ரீதியாக சில செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மற்றது தொழில் ரீதியாக இருக்கிறது அப்படியே போகட்டும், விட்டுருங்க. கடவுளை நம்புகிறவங்களுக்கு குறை ஏற்படாது. அமைதியாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய மைண்டில் போட்டுக்காதீங்க. முக்கியமாக பேச்சை வளர்க்காமல் இருந்தாவே நல்லது. பேரண்ட்ஸில் அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆவது இடத்துல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் இருக்கும்.
பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்க இன்னைக்கு பேர் வந்து நல்ல பேரோடையும் புகழோடையும் இருப்பீங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு மற்றவங்களை தேடி போய் உதவி செஞ்சு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மதிப்பை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து கேட்காமையே உங்களுக்கு வந்து நல்ல நிகழ்வுகள் நிறைய நடக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கூட இன்னைக்கு வந்து நல்ல உறவு உங்களுக்கு இருக்கு. குடும்பத்தில் வந்து அந்யோன்யம் இருக்கு. குழந்தைங்களால சந்தோஷங்கள் இருக்கு. வீட்டில் வந்து நிறைய நீங்கள் காசை செலவு பண்ணி சந்தோஷப்படுத்துவீங்க மற்றவங்களை எல்லாரையும். இன்னையை பொறுத்த வரைக்கும் அம்மா கிட்ட கூட நீங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே உங்களுடைய பாசத்தை காட்டுவீங்க. அதுவும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாது செலவு பண்ணியாவது இன்னைக்கு உங்கள் பாசத்தை காட்டுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 1, 5. அதிர்ஷ்ட நிறம் வந்து பிங்க், பச்சை. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் இன்னைக்கு தொழில் ரீதியாக தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வந்து வருமானம் இருக்கு. அதே சமயத்தில் உடல் ரீதியாக யாருக்காவது பிரச்சனை இருந்தால் டாக்டர் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா நோயுடைய தன்மை வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவோட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது. குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. அவங்க உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து கவனம் செலுத்துவாங்க. அடுத்த லெவல் போகிறத பற்றி யோசிப்பாங்க. முக்கியமாக வந்து மருத்துவ மாணவர்களுக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கு. சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 5, 6. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை வெள்ளை. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் குழந்தைங்களால ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து எதிர்பாராத உங்களுக்கு வந்து இன்கம் வர்றதுக்கு இருக்கு. அதுவும் உங்களுடைய சொந்த லேண்ட் மூலமாக உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு இருக்கு. சில பேர் ஏதாவது புது பொருள் வாங்குறத பற்றி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. வருமானம் பிறகும் லேண்டு ஏதாவது வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது அதை பற்றி யோசிப்பீங்க. சில பேர் வந்து புது வாகனம் வாங்குறதோ இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறத பற்றி யோசிக்கிறது உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து இன்னைக்கு எல்லார்கிட்டையும் உங்களுடைய அர்ப்பணிப்பை நிறைய காட்டுறதுனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 5. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் 5வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால குழந்தைங்களால உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. இது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் இருக்கு. காதலர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற மாதிரி இல்லை. அதே நேரத்தில் வந்து ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பூஜை இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது அது மாதிரி ஏதாவது நடக்கும். அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மன ஆறுதல் கொடுக்கும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 5, 6. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை வெள்ளை. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ல் இருக்கிறாரு. அதனால குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கு. குழந்தைங்களால மகிழ்ச்சி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக அந்யோன்யம் இருக்கு. இன்னைக்கு வந்து எதிர்பாராத பழைய பொருள் எதையாவது விற்று நீங்கள் வந்து அதன் மூலமாக வருமானம் பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு பண தேவைகள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பொருள் வாங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதோ இல்லைன்னா உங்களுடைய ஆசையை ஏதாவது ரொம்ப நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கோ இன்னைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 3, 6. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் வெள்ளை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. அதனால சிறு தூர பயணங்கள் ஏற்படும். யங்கர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. ஃபேமிலி லைஃப்பில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு இருக்குது. சில பேர் இந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் இருக்குது. வேலை வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மற்றவங்களுக்கு இன்றைக்கி நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. அதனால் வந்து அதுவும் சேஃபான அட்வைஸ் கொடுக்கறனால நீங்கள் மற்றவங்க கிட்ட இன்றைக்கி உயர்ந்து நிற்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 3, 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் சிகப்பு.
மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல போயிருக்கிறாரு. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து நிறைய பேசுவீங்க, ஓப்பனாக பேசுவீங்க. உங்களுக்கு மனம் விட்டு பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையாவது நீங்கள் பேசுவீங்க. உடன்பிறப்புகளால் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷத்தின் உச்சத்துக்கே நீங்கள் போகிறதுக்கு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்குது. குழந்தைங்களால் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. காதலர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லா ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கும் இன்னைக்கு அற்புதமான முன்னேற்றம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 6, அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே தான் இருக்கிறாரு. முடியாதுன்னு நினச்ச காரியத்தை கூட இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து வருமானம் வரும். அது மாதிரி வந்து உங்களுடைய ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட நல்ல ஃப்ரெண்ட்லினஸை வந்து நீங்கள் காட்டுவீங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். புதுசாக ஏதாவது பண்ணி மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க. அது கண்டிப்பாக நடந்தே தீரும். சில பேர் வந்து பயணம் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதுனால அதுவும் நடக்கும். குடும்பத்தாரோட இன்னைக்கு வந்து சில பேர் வந்து சண்டை சச்சரவுகள் வச்சுப்பீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்குது, வருமானமும் இருக்குது. உறவுகளை விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 5, 6, அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை வெள்ளை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 12வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் செலவினங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதுவும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்காக கூட செலவு பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதை செஞ்சுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்புடைய தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நியூஸ் வரும். வெளிநாட்டிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி இன்றைக்கி வர்றதுக்கே இருக்குது. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கு இருக்குது. இன்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் நன்மைகள் இருக்குது. அற்புதமான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றி யோசிப்பீங்க. அது உங்களுக்கு வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னையை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களுடைய வருகையோ இல்லைனா அவங்களோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இன்றைக்கி நடக்கும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸால் கூட உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இல்லைனா உங்களுக்கு புதுசாக இன்றைக்கி போய் பிரதர் சிஸ்டர்ஸை பார்த்தே ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அதுவாது நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 3, 9, அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் சிகப்பு. நன்றி, வணக்கம்.